வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் மீட் பயங்கரமாக இருந்துச்சு. உள்ளே வந்தோடனே அவ்வளோ கற்றுறாங்க. சௌந்தர்யாவுக்கு ஆச்சரியம், என்னடா நம்மளுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ உள்ளே இருக்கும்போதே அவங்களுக்கு தெரியும், சௌந்தர்யா வந்துட்டாலே, ஸ்க்ரீனில் வந்துட்டாலே வெளியில் பயங்கரமாக கை தட்டுவாங்க. ஸோ விஜய் சேதுபதி கூட சொல்லியிருப்பார், என்னம்மா அரசியலுக்குலாம் போக போகிறீங்களா, இந்த அரசியலுக்கு போகிற எதுவும் பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருந்தது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்மேன் அவங்க 2 பேரும் ஃபேட்மேன் கொஸ்டின் கேட்பார், சௌந்தர்யா அதுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பயங்கரமாக இருந்தது. ஸோ 2 பேருக்குடைய காம்பினேஷனும் வெளியே இருக்கும்போது ஆல்ரெடி நிறையா பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு நம்ம விஷ்ணு அண்ட் ஃபேட்மேன் எல்லாருக்கும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா தான் பாண்டிங் இருந்தது. ஸோ சௌந்தர்யாவுக்கும் ஃபேட்மேனுக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சீசன் ஆரம்பித்ததப்போ ஃபேட்மேன் ரியல் அப்படின்னு சொல்லி நம்ம சௌந்தர்யாவுக்கு தான் கொடுத்துருப்பாரு. ஸோ அதை கடைசியில் அவரே அக்செப்ட் பண்ணிட்டார். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேட்குறாரு கொஸ்டின்ஸ்லாம், நல்ல கொஸ்டின்ஸ்லாம் கேட்டார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா நீ அந்த லவ் ப்ரப்போஸலை கேட்குறாரு, அது ஆல்ரெடி நீ பிளான் பண்ணி தானே உள்ளே பண்ணின, உனக்கு தெரியும்ல இப்போ உள்ளே வருவான், நீ ப்ரப்போஸ் பண்ண போகிற அப்படின்னு. ஸோ அதுக்கு சௌந்தர்யா சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் வேறு, அதெல்லாம் இல்லைங்க, நான் எதுவும் பிளான்லாம் பண்ணலை. ஆக்சுவலாக நான் அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சேன். வேறு யாருக்குமே தெரியாமல் சர்ப்ரைஸாக சொல்லணும்னு நினச்சி தான் நான் சொன்னேன். ஸோ அவங்களுக்கு வருவாங்க சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு என்னோடய எய்ம் கிடையாது. ஸோ சர்ப்ரைஸாக பண்ணணும், அவங்களுக்கே தெரியாமல் என்னுடைய ஃபீலிங்ஸை நானாக அவங்களுக்கு சர்ப்ரைஸாக சொல்லணும் அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பணப்பெட்டி அந்த இதை கேட்குறாரு. பணப்பெட்டி என்கிட்ட என்னம்மா சொல்லிட்டு போனேன், எல்லாரோடையும் நான் யாருன்னு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனேன், அப்புறம் ஏன் பாதிலே திரும்பி வந்துட்டேன், ஆல்ரெடி நீ பிளான் பண்ணிட்டு தான் உள்ளே போயிட்டு வந்தியா அப்படின்னு. அதுக்கு சௌந்தர்யா சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லைங்க, நான் ஏதாவது ஒரு பெட்டியாவது தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் ஓடினேன். ஆனால் நான் யோசித்தேன், அதுக்கு முன்னாடி பவித்ரா ஓடினதே ஓடிருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா நான் ஓடின டிஸ்டன்ஸ் தான் பவித்ரா ஓடிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதில் ஓடினாலும் நான் பெணப்பெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் போல இருக்குது அப்படி. ஆனால் இதில் வெளியே பார்த்தா ரொம்ப தூரம் மாதிரி, ரைட் கட் பண்ணால் பணப்பெட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ரைட் கட் பண்ணால் ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஓடி வந்துட்டேன். ஏன்னா ஒருவேளை நான் இழந்த பணத்தையாவது எடுத்துக்கிறலாம் அப்படின்னு நான் நினச்சி தான் போனேன். ஆனால் இந்த பணமும் இல்லாமல் பிக் பாஸ்க்குள்ளும் இல்லாமல் போயிடுவோமோ அப்படின்னு பயந்துட்டு தான் நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்லுவாங்க. ஸோ என்னையே நானே நம்பி ஏமாந்த தருணம் அது அப்படிங்கிற மாதிரி அது சொல்லும்போது பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, முத்துக்குமரனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சௌந்தர்யா முத்துக்குமரன் மற்றவங்க மண்டையை கழுவி யாரையும் பேச விடாமே பண்ணிடுவான் அப்படின்னு அங்கேயும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யா ஒரு வெகுலியான கேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லுவார், நீங்கள் யாராவது உங்கள்கிட்ட நீங்கள் எப்படி வின் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் சொல்லுங்கள், நான் யார் மனசை வின் பண்ணி இவ்வளோ நாள் 106 நாள் இருந்தேன் அப்படிங்கிற, யார் மனசை வின் பண்ணால் 106 நாள் வச்சுருப்பாங்களோ அவங்களுடைய மனசை நான் வின் பண்ணிட்டேன், அதனால தான் நான் 106 நாள் சர்வை பண்ணேன் அப்படின்னு நீ தைரியமாக சொல்லலாம் அப்படின்னு ஃபேட்மேன் சொல்லுவார். ஸோ பெரிய காம்ப்ளிமெண்ட் இது சௌந்தர்யாவுக்கு. ஸோ ஏன்னா சௌந்தர்யா பிஆர் வச்சுருக்காங்க சொன்னதே ஃபேட்மேன் தான். பட் ஃபேட்மேன் இப்படி சொல்லும்போது சௌந்தர்யாவுக்கு ஒரு நல்ல பூஸ்டப் தான். எனிவே சௌந்தர்யா உண்மையிலே ரியல் கேரக்டர் தான். எனிவே தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக அப்டேட் ஐ வில் அப்டேட் யூ. தேங்க்யூ.